முதன்மை வம்சம். இறுதியில் மற்றவர்களுக்கு தங்களது ஆற்றலை வளர்த்தெடுப்பது கடினமாக இருக்கலாம், ஆனால் ஷீ வம்சத்தின் உறுப்பினர்களுக்கு அது கை சொடுக்கும் நேரமே. ஷின்னாங் தனக்குள் தலையசைத்துக் கொண்டான். இது வெறும் நேரடி போர் போட்டியாக இருந்தால் அது தற்செயலான நிகழ்வுகளாக முடிந்துவிடும். உத்திகளுக்கிடையேயான மோதல், அழுத்தமான சூழலில் செயல்படும் விதம் அல்லது வெறும் அதிர்ஷ்டம் கூட முடிவுகளை மாற்றிவிடும். ஆனால் ஒரு சிதிலமடைந்த இடத்திற்குள் நடக்கும் சோதனைக்கு வலிமை மட்டுமல்ல, கூர்மையான புத்தியும் தேவை. அனைத்து துறைகளிலும் சமமான திறமை கொண்டவர்களால் மட்டுமே பொக்கிஷங்களை கைப்பற்ற முடியும். இதன் பொருள் வெறும் ஆற்றலை தாண்டி ஒருவருக்கு வலிமையான கூட்டாளிகளும் தேவை. அறிவுக்கும் வலிமைக்கும் இடையிலான சமநிலையை எட்டுபவருக்கே வெற்றி கிட்டும். மூத்த தலைவர் புன்னகைத்தார். யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த மதிப்பீட்டு சோதனைக்கு இன்னும் அரை ஆண்டு காலம் இருக்கிறது. இன்று உங்களை நான் இங்கே கூட்டியதற்கு காரணம் உங்களுக்குள் ஒரு அவசர உணர்வை ஏற்படுத்தத்தான். அமைதியாக இருங்கள். உங்கள் பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் பயிற்சிக்காகவும் சாகசங்களுக்காகவும் வெளியே கூட செல்லலாம். கடினமாக உழையுங்கள். அவ்வாறு கூறிவிட்டு மூத்த தலைவர் எழுந்து நின்றார். ஷீ வம்சத்தின் எண்ணற்ற வல்லுநர்கள் ஏக காலத்தில் தலைவணங்கி மரியாதையுடன் அவரை வழியனுப்பி வைத்தனர். அனைவரது கண்களும் அவரை தொடர மூத்த தலைவர் அங்கிருந்து வெளியேறினார். அதன் பின்னர் ஷீவம்ச சீடர்கள் 8 பிரிவுகளாக பிரிந்தனர். அந்த 8 மேதைகளில் ஒருவர் ஒவ்வொரு பிரிவிற்கும் தலைமை தாங்க அவர்களைச் சுற்றி பல்வேறு மூத்த தலைவர்கள் நின்றனர். ஷாயாங் இயல்பாகவே ஷின்னாங்குக்கு ஆதரவாக நின்றார். ஷின்னாங், இந்த நிமிடம் முதல் நீ உனது முழு உழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று ஷாயாங் தீவிரமாக சொன்னார். கவலைப்படாதீர்கள் மூத்தவரே, நான் நிச்சயம் செய்வேன் என்று ஷின்னாங் உறுதியுடன் பதிலளித்தார். இருப்பினும் திடீரென்று ஒரு ஏளனமான குரல் கேட்டது. ஹோ, முயற்சி செய்வதால் என்ன பயன்? மூத்த தலைவர் 3 இடங்கள் மட்டுமே இருப்பதாக கூறினார். தியானி மற்றும் தியான்லாங் இருவரும் நிச்சயம் 2 இடங்களை கைப்பற்றி விடுவார்கள். கடைசி இடம் எனக்குத்தான். அப்படி கூறியது ஷான்சி. ஷின்னாங்கின் புருவங்கள் உடனடியாக சுருங்கின. ஷான்சி, நான் சரியாக நினைவு கூர்ந்தால் நீ இதற்கு முன்பு என் கையால் தோற்கடிக்கப்பட்டவன் அல்லவா? அவன் தலையை திருப்பி பார்த்தபோது நீல நிற அங்கி அணிந்த ஒரு இளைஞன் நின்றிருந்தான். அவன் தோற்றத்தில் ஷின்னாங்கை சற்று ஒத்திருந்தான், ஆனால் அவனது பார்வை கர்வமாக இருந்தது. ஷான்சி ஷீ வம்சத்தின் 8 மேதைகளில் 4வது இடத்தில் இருப்பவன். ஒரு மூத்த தலைவரின் நேரடி வாரிசு அவன். ஷான்சி எப்போதும் ஷின்ஹாங்குடன் மோதல் போக்கையே கடைபிடித்து வந்தான். அத்தியாயம் 180. எல்லையற்ற கலையை செறிவூட்டுதல். முன்பு நான் உன்னுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன். அதை நீ நிஜம் என்று நம்பிவிட்டாயா? ஷான்சி துளியும் வெட்கமின்றி பேசினான். மாறாக அவனது கர்வம் இன்னும் அதிகரித்தது. அவன் பேசி முடித்த அடுத்த கணம் அவனது கண்கள் சுத்தமான வெள்ளி நிறத்திற்கு மாறின. அந்த வெள்ளி நிற ஒளிக்குள் ஒரு மர்மமான நட்சத்திரம் மின்னியது. என்ன? உனது மாயக் கண்ணுக்குள் ஏற்கனவே ஒரு நட்சத்திரத்தை செறிவூட்டிவிட்டாயா? ஷின்ஹாங் முற்றிலுமாக அதிர்ச்சியில் உறைந்தான். மாயக்கண் நுட்பம் பல நிலைகளை கொண்டது. முதலாவது உலக உருவாக்கம். அதைத் தொடர்ந்து வருவது நட்சத்திர செறிவூட்டல். கண்ணுக்குள் உருவாகும் ஒவ்வொரு நட்சத்திரமும் சாகுபடி நிலையில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை குறிக்கும். தற்போது ஷின்ஹாங் உலக உருவாக்கம் நிலையின் உச்சத்தை எட்டியிருந்தாலும் இன்னும் ஒரு நட்சத்திரத்தை கூட உருவாக்கவில்லை. அவனது அறிவுக்கு எட்டியவரை ஷீ வம்சத்தின் 8 மேதைகளில் ஷியானி மற்றும் ஷியான்லாங் ஆகிய இருவர் மட்டுமே நட்சத்திரங்களை செறிவூட்டியிருந்தனர். நட்சத்திரத்தை உருவாக்காத எவனும் அவர்களை மிஞ்ச முடியாது. ஆனால் இப்போது எதிர்பாராத விதமாக ஷான்சி அதை முதலில் செய்து முடித்திருக்கிறான். ஷின்ஹாங்கின் இதயத்தில் ஒரு கனமான நடுக்கம் பரவியது. மாயக்கண்ணின் ஆற்றலை பொறுத்தவரை ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு சொர்க்க எல்லைக்கு சமமானது. ஷின்ஹாங் எவ்வளவு தன்னம்பிக்கை கொண்டவனாக இருந்தாலும் நட்சத்திரத்தை உருவாக்கிய ஒருவனை தோற்கடிப்பது சாத்தியமற்றது. இது தந்திரங்களால் ஈடுகட்டக்கூடிய ஒன்றல்ல. இது தூய பிரம்மாண்டமான வலிமை. ஷின்ஹாங்கின் கண்களில் தெரிந்த தீவிரத்தைக் கண்டு ஷான்சி வெறித்தனமாகச் சிரித்தான். இப்போதாவது எனது வலிமை புரிகிறதா? இதை நமது உள்நாட்டு போரின் போது காட்டலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போதே உனக்கு தெரியப்படுத்துவது உனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அது எனக்கு மிகுந்த திருப்தியை தருகிறது. சரி, இப்போது எப்படி உணர்கிறாய்? அவ்வளவு வசதியாக இல்லையோ? ஷின்ஹாங் பதில் அளிக்கவில்லை. அவனது முகம் இன்னும் குளிர்ந்தது. நீ ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கியிருந்தால் என்ன? இன்னும் அரை ஆண்டு காலம் இருக்கிறது. அந்த அரை ஆண்டில் நமக்கிடையிலான இடைவெளி இன்னும் அதிகமாகத்தான் போகிறது என்று ஷான்சி ஏளனமாகச் சொன்னான். ஷின்ஹாங் கோபமாக அங்கிருந்து வெளியேறினான். ஷான்சி அவனை தடுக்க முயலவில்லை. மாறாக தனது ஆதரவாளர்களுடன் வெற்றி களிப்பில் அங்கிருந்து சென்றான். தனது அறைக்குள் சென்றதும் ஷின்ஹாங் தனது நிதானத்தை இழந்தார். அவனது நெற்றியில் வேர்வை வழிந்தது. பேரிடர். எல்லாமே பாழாகிவிட்டது.
ஷியானி எதிர்பாராத விதமாக ஒரு நட்சத்திரத்தை செறிவூட்டியதால் அவனது போர்த்திறன் பல மடங்கு அதிகரித்திருந்தது. இது ஷின்ஹாங்கை உண்மையான ஆபத்தில் ஆழ்த்தியது. அந்த சிதிலமடைந்த இடத்தின் சோதனை ஒட்டுமொத்த திறனை அடிப்படையாக கொண்டதென்றாலும் பொக்கிஷங்களை கைப்பற்றும் தருணத்தில் தனிப்பட்ட வலிமைதான் அனைத்தையும் தீர்மானிக்கும். அந்த யதார்த்தத்தை தவிர்க்க முடியாது. தனது மாயக்கண்ணில் நட்சத்திரத்தை உருவாக்கியதன் மூலம் ஷியாவி உடனடியாக ஒரு முழுமையான மேலாதிபத்தியத்தை பெற்றுவிட்டான். அவன் உண்மையிலேயே ஷின்ஹாங்கை எதிர்க்க துணிந்தால் ஷின்ஹாங்கால் அதை தடுக்க முடியாது. வேறு வழியின்றி ஷின்ஹாங் உடனடியாக டாங் ஜிங் யூன் மற்றும் டாங் சென்னை அழைத்து வருமாறு உத்தரவிட்டார். குறிப்பாக டாங் சென் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த இக்கட்டான நிலையை உடைக்க வேண்டுமானால் அவரைத்தான் நம்ப வேண்டும் என்று ஷின்ஹாங் உள்ளுணர்வால் உணர்ந்தார். இதற்கிடையில் டாங் சென் நைன்பெண்ட் அசுர கோஷ்டியிலிருந்து டாங் குடும்பத்திற்கு திரும்பியிருந்தார். அங்கிருந்து அவர் நைன்பெண்ட் அசுர வேதத்தின் முழுமையான பதிப்பை பெற்றிருந்தார். அதை பயில்வதற்கு இதுவே சரியான தருணம். அந்த முழு கையேடும் ஏற்கனவே அவரது ஆன்மாவில் பதியப்பட்டிருந்தது. ஒரு சிறு நினைப்பின் மூலம் அவரால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த சாகுபடி கலை உண்மையில் ஒரு பழங்கால நுட்பமாகும். நைன்பெண்ட் முன்னோடி அதை கண்டெடுத்து நைன்பெண்ட் அசுர முறையாக மாற்றியமைத்திருந்தார். உண்மையில் இந்த கலையின் அசல் பெயர் 9 ஹெவன்ஸ் ஆர்ட் என்பதாகும். இதன் மிகப்பெரிய பலமே 9 விதமான பஞ்சபூத ஆற்றல்களை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துவதுதான். விண்ணுலகம் மற்றும் மண்ணுலகின் ஆன்மீக ஆற்றலை மையமாக கொண்டு எதிரிகளை நசுக்கி அழிப்பதே இதன் நோக்கம். டாங் சென் வான்வெளியின் மிக உயர்ந்த பகுதிக்கு சென்றார். அவரது உணர்வு நிலை பல மில்லியன் மைல்கள் பரவியது. காற்று வரட்டும் என்று அவர் கூற, சுற்றியுள்ள காற்றை அவர் தனது உடலுக்குள் பலவந்தமாக ஈர்த்தார். ஹெவன்லி தாவோ முத்திரையின் காரணமாக காற்று கடுமையான எதிர்ப்பை காட்டியது. ஆனால் டாங் சென்னின் பயங்கரமான ஆன்ம வலிமைக்கு முன்னால் அதனால் தப்பிக்க முடியாமல் அவரது உடலுக்குள் உறிஞ்சப்பட்டது. அதே நேரத்தில் அவர் ஏராளமான கேல் கற்களை எடுத்து அவற்றின் ஆற்றலை உறிஞ்சத் தொடங்கினார். இந்த கற்கள் ஹெவன் அண்ட் எர்த் பெவிலியனில் வாங்கப்பட்டவை. கடும் காற்றினால் உருவாகும் இந்த கற்கள் தூய்மையான காற்றின் சாராம்சத்தை கொண்டிருப்பவை. இவை அவ்வளவு அரியவை அல்ல. காற்று வீசும் இடங்களில் இவை கிடைக்கக்கூடும். கேல் கற்கள் நிச்சயமாக டாங்சன் வாங்கியவை சாதாரண கற்கள் அல்ல. அவை சுத்திகரிக்கப்பட்ட கேல்கள் சாராம்சங்கள். மெல்ல மெல்ல அவரது தாண்டியன் பகுதியில் சோயா மொச்சை அளவிலான ஒரு பச்சை நிறப்புள்ளி உருவானது. இதுதான் காற்றின் ஆற்றல். வான்வெளியின் உயரமான பகுதிகளில் வீசும் காற்றையும் கேல்கள் சாராம்சத்தையும் உறிஞ்சிய பிறகும் அது போதுமானதாக இல்லை. ஆனால் டாங்சன் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. அவர் இன்னும் தனது உண்மையான ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை. சிஸ்டம், எனக்கு 1,00,000 மடங்கு மேம்பாடத்தை வழங்கு. பெறப்பட்டது. உடனடியாக செயல்படுத்தப்படுகிறது. டிங். மேம்பாடுத்தல் முடிந்தது. சிஸ்டத்தின் ஆதரவுடன் டாங்சென்னின் டாண்டியனில் இருந்த காற்றின் சாராம்சம் பிரம்மாண்டமாக வெடித்தது. அவரது உடலை சுற்றி கடும் புயல் காற்று சுழன்றது. அவரது கண்களில் மரகத பச்சை ஒளி பிரகாசித்தது. அடுத்த நொடியே அவரது தெய்வீக உடல் காற்றின் சாராம்சத்தை முழுமையாக புரிந்து கொண்டது. அதன் பிறகு அந்த ஆற்றல் கட்டுப்பாடின்றி வளர்ந்தது. காற்றின் சாராம்சம் ஆரம்ப நிலை. காற்றின் சாராம்சம் முக்கிய நிலை. காற்றின் சாராம்சம் முழுமையான நிலை. காற்றின் சாராம்சம் உச்ச நிலை. சில நிமிடங்களிலேயே காற்றின் சாராம்சம் அடுத்த நிலைக்கு உயர்ந்து காற்றின் ஆளுமை என்ற நிலையை அடைந்தது. அந்த நிலையை அடைந்த பிறகும் டாங்சென்னின் சாகுபடி வேகம் குறையவில்லை. மாறாக அது இன்னும் தீவிரமானது. காற்றின் ஆளுமை ஆரம்ப நிலை. காற்றின் ஆளுமை முக்கிய நிலை. காற்றின் ஆளுமை முழுமையான நிலை. காற்றின் ஆளுமை உச்ச நிலை. டாங்சனின் தொண்டையிலிருந்து ஒரு மெல்லிய கர்ஜனை வெளிப்பட்டது. தாவோவை செறிவூட்டு. அந்த தருணத்தில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வீசிய அனைத்து காற்றும் அப்படியே உறைந்து நின்றன. டாங்சனின் முகத்தின் 7 துவாரங்களிலிருந்தும் மரகத பச்சை ஒளி பீரிட்டது. அந்த பச்சை நிற நீரோட்டத்திற்குள் எண்ணற்ற வகை காற்றுகள் சுழன்றன. தென்றல் காற்று, சீரும் புயல் காற்று, சூறாவளி மற்றும் இயற்கைக்கு மாறான விசித்திர காற்றுகள் என அனைத்தும் ஒன்றாக குவிந்து ஒரு தாவோவாக உருவெடுத்தன. மரகத பச்சை ஒளி வானை துளைத்து சென்று ஒரு பிரகாசமான பச்சை நிற கோலமாக மாறியது. சுற்றியுள்ள வன்மையான காற்றுகள் அனைத்தும் அந்த பந்துக்குள் ஈர்க்கப்பட்டு உறிஞ்சப்படத் தொடங்கின. டாங்சன் ஒரு விஷயத்தை சோதித்து பார்த்திருந்தார். ஹெவன்லி தாவோ முத்திரையின் அடக்குமுறையிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பராமரித்தால் போதுமானது. எனவே அவர் அந்த காற்றின் தாவோவை தனது உடலிலிருந்து வெளியேற்றி அது தானாகவே ஆற்றலை உறிஞ்ச அனுமதித்தார்.
இதே முறையை பின்பற்றி டாங்சன் மேலும் 7 விதமான ஆற்றல்களை செறிவூட்டினார். காற்றுடன் சேர்த்து மழை, இடி, மின்னல், மேகம், மூடுபனி, உறைபனி மற்றும் பனி என மற்ற 7 பஞ்சபூத ஆற்றல்களையும் டாங்சன் திரட்டினார். ஒவ்வொன்றையும் தனது சிஸ்டம் மூலம் 10,000 மடங்கு பெருக்கி அவற்றை தாவோ உருவங்களாக, தாவோ மேனிஃபெஸ்டேஷன்ஸாக மாற்றினார். அவரது தலைக்கு மேலே 10,000 ஜியாங் உயரத்தில் 8 ஒளிக்கோலங்கள் ஒன்றையொன்று சுழன்று வந்தன. அவை விண்ணுலகின் அனைத்து மூலகச் சாரங்களையும் உறிஞ்சி தங்களை வலுப்படுத்திக் கொண்டன. இப்போது டாங்சன் எல்லாவற்றிலும் மிக முக்கியமான ஒன்றான வானத்தின் தாவோ, தாவோ ஆஃப் ஹெவன் ஆற்றலை செறிவூட்டத் தொடங்கினார். 9 ஹெவன்ஸ் கலையின் மையப்புள்ளியே இந்த வானத்தின் நுட்பம், ஹெவன் டெக்னிக் தான். இதனால்தான் தியான்ஷி அந்த 9 அசுர மேதைகளிலேயே முதன்மையானவனாக இருந்தான். அவனது சாகுபடி கலை மற்ற அனைவரையும் மிஞ்சியிருந்தது. மற்ற மேதைகளின் ஆற்றலை கூட அவனால் கட்டுப்படுத்த முடிந்தது. அதுவே வானத்தின் நுட்பத்தின் பயங்கரமான வலிமை. ஆனால் டாங்சனுக்கு ஒரு எதிர்பாராத தடை ஏற்பட்டது. அவரால் வானத்தின் தாவோவை செறிவூட்ட முடியவில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே ஹெவன்லி தாவோவால் சபிக்கப்பட்டவர். அவர் அந்த தாவோவை உருவாக்க சிறு முயற்சி எடுத்த அடுத்த கணமே விண்ணுலகின் அந்த விழிப்புணர்வு அவரது முயற்சியை சிதைத்தெறிந்தது. சாகக்கடவதே, நீ வேண்டுமென்றே என்னை சித்திரவதை செய்கிறாயா, மட்டமான ஹெவன்லி தாவோவே என்று டாங்சன் ஆத்திரத்தில் கத்தினார். இருப்பினும் அவரது முகத்தில் ஒரு மெல்லிய இயலாமை தெரிந்தது. 9 ஹெவன்ஸ் கலை அபாரமான வலிமை கொண்டது. அதன் ஒவ்வொரு தனிநுட்பமும் பேரரசர் நிலைக்கு இணையானது. 9 ஒன்றாக இணையும் போது அது புனித தரம், செயின்ட் கிரேட் கொண்ட உச்சகட்ட சக்தியை எட்டும். ஆனால் அந்த 9 நுட்பங்களும் இணைந்தால் மட்டுமே அது சாத்தியம். அந்த இணைப்பு இல்லையெனில் 9 ஹெவன்ஸ் கலை வெறும் வெற்று வார்த்தைதான். முரண்பாடு என்னவென்றால், அந்த மிக முக்கியமான வானத்தின் நுட்பத்தை மட்டும் டாங்சனால் பயிலவே முடியவில்லை. இந்த உயர்தர கலையை அவர் கைவிடப் போகிறாரா? டாங்சன் அதை ஏற்க மறுத்தார். அவர் தனது கண்களை சுருக்கி அந்த பிரம்மாண்டமான வெற்றிடத்தை பார்த்தார். ஹெவன்லி தாவோ என்னை வானத்தின் நுட்பத்தை பயில தடுத்தால் நானே ஒரு புதிய பாதையை உருவாக்க முடியாதா? டாங்சனின் கண்களில் ஒரு பொறி கிளம்பியது. பல மில்லியன் ஆண்டுகால ஞானத்தை ஒரே நொடியில் உணரும் அவரது இன்ஃபினிட் தாவோ உடல் கனலாக எரியத் தொடங்கியது. இன்ஃபினிட் தாவோ உடல் எல்லையற்ற வலிமையை கொண்டது. அது வானத்தின் நுட்பத்திற்கு பதிலாக அந்த இடத்தை பூர்த்தி செய்ய போதுமானதல்லவா? டாங்சனிடம் திறமையும் வலிமையும் இரண்டுமே இருந்தன. அவரால் ஏன் அவர் வானத்தின் நுட்பத்தின் கோட்பாடுகளை மாற்றியமைத்து எல்லையற்ற கலை எனும் முற்றிலும் புதிய கலையை ஏன் உருவாக்கக்கூடாது? டாங்சென் கண்களை மூடினார். மின்னல் வீட்டுக்களைப் போல பல ஞானத் தெரிப்புகள் அவர் மனதில் தோன்றின. வானத்தின் நுட்பம் உருமாறி எல்லையற்றதாக மாறியது. அவரது டான்டியனுக்குள் ஒரு தங்க காகத்தைப் போல பிரகாசிட்டும் ஒரு நட்சத்திர கூட்டம் உருவானது. இதுவே எல்லையற்ற கலையின் அடையாளம். 9 ஹெவன்ஸ் கலையா? இனிமேல் எல்லையற்ற கலை மட்டும்தான். அத்தியாயம் 181. அபாரமான சக்தி அதிகரிப்பு, ஷான்சிக்கு எதிரான சதி. எல்லையற்ற கலை செறிவூட்டப்பட்டு ஒரு தங்க காகமாக மாறியது. டாங்சென் தனது வாயை திறந்து அந்த 8 பஞ்சபூத ஆற்றல்களையும் உறிஞ்சினார். அந்த தங்க காகத்தை சுற்றி 8 நட்சத்திர கூட்டங்கள் சுழலத் தொடங்கின. டாங்சென் எழுந்து நின்றார். அவர் தனது வலது காலை தூக்கியபோது கடும் புயல் காற்று ஊளையிட்டது. இடது கையை அசைத்தபோது கனமழை கொட்டியது. இடது காலை முன்னோக்கி வைத்தபோது இடியும் மின்னலும் முழங்கின. வலது கையை தாழ்த்தியபோது மேகங்களும் மூடுபனியும் சீறின. அவர் இயற்கையின் சக்திகளையே ஆளும் ஒரு கடவுளைப் போல காட்சியளித்தார். இந்த எல்லையற்ற கலையின் வலிமை நான் நினைத்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. போதுமான தாவோ கோட்பாடுகளை உறிஞ்சினால் இதன் வலிமை இன்னும் வளரும். டாங்சென் கணக்கிட்டு பார்த்தார். போதுமான தாவோ கோட்பாடுகள் கிடைத்தால் இதன் மூலம் பேரரசர் நிலையை அடைவது கூட சாத்தியமே. புனித எல்லைக்கு மேலே இருப்பது பேரரசர் எல்லை. ஆனால் பேரரசர் நிலை நுட்பங்களும் சாகுபடி முறைகளும் புராண கதைகளில் மட்டுமே இருப்பவை. அவை மகா புனிதர்களுக்கோ அல்லது அரச தாவோ வல்லுநர்களுக்கோ கூட எட்டாக்கணியானவை. டாங்சென் தொடர்ந்து தனது சிந்தனைகளை செம்மைப்படுத்தினார். காற்று, மழை, இடி மற்றும் மின்னல் ஆகியவை பல்வேறு தாக்குதல்களாக உருமாறின. அவர் எங்கு நோக்கினாலும் அங்கே அழிவை ஏற்படுத்தும் தாக்குதல்கள் புயல் என தொடர்ந்தன. அவரது மற்ற தற்காப்பு கலைத்திறன்களை விட இது பல மடங்கு வலிமையானதாக இருந்தது. புதிய நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற உற்சாகத்தில் டாங்சென் தனது கையை அசைத்து எண்ணற்ற ஆன்மீக படிகங்களை வெளியேற்றினார். பிறகு ஆன்மீக ஆற்றலை வெறித்தனமாக உறிஞ்சத் தொடங்கினார். அவரது 5 முக்கிய உறுப்புகளுக்குள்ளும் மர்மமான ஒளிகள் மின்னின. 5 ஒளிக்கோளங்களும் ஒன்றாக திரண்டு இறுதியில் அவரது டான்டியனில் இணைந்தன. டோனி எல்லை வெற்றி. டாங்சென் இதுத்துடன் நிறுத்தவில்லை. அவரை பொறுத்தவரை ஒரு சிறிய முன்னேற்றத்திற்காக நேரத்தை வீணாடிவது அர்த்தமற்றது. அவர் ஒரு எல்லையை உடைக்கிறார் என்றால் அது ஒரு உண்மையான உச்சக்கட்ட நிலையாக இருக்க வேண்டும். ஹெவன்லி தாவோ எனக்கு ஆற்றலை வழங்கவில்லையா? பரவாயில்லை, நான் ஆன்மீக படிகங்களையே, ஸ்பிரிட் கிறிஸ்டல்ஸை நொறுக்கி பயன்படுத்துவேன்.
இயற்கையான ஆற்றலை விட இந்த ஆன்மீக படிகங்களிலிருந்து கிடைக்கும் ஆற்றல் மிகவும் தூய்மையானது. பூம் பூம் பூம். டாங்சென்னின் உடலுக்குள் வெடிப்புச் சத்தங்கள் தொடர்ந்து கேட்டன. டோனி எல்லை ஆரம்ப நிலை, டோனி எல்லை முக்கிய நிலை, டோனி எல்லை உச்சநிலை, டோனி எல்லை எல்லைக்கோடு லிமிட். டாங்சென்னின் உடலுக்குள் இருந்த 5 ஆற்றல்களும் எந்த தடையுமின்றி தடையின்றி பாய்ந்தன. அவரது சாகுபடி நிலையும் நுட்பங்களும் ஒரு ஆழமான திருப்புமுனையை எட்டின. டாங்சென்னின் நிலை தகவல் பலகை ஸ்டேட்டஸ் பேனல் கூட மிக பெரிய மாற்றங்களுக்கு உள்ளானது. டாங்சென்னின் நிலை தகவல் ஸ்டேட்டஸ் பேனல். பெயர் டாங்சென். அடையாளம் ஹெவன்லி தாவோ மைய வம்சம் சபிக்கப்பட்டவர். சாகுபடி நிலை பிறவி டோனி எல்லை இன்னேட் டோனி ரெல்ம் லிமிட். உடல் அமைப்பு இன்ஃபினிட் செயின்ட் பாடி. ஆன்ம வலிமை 30 மில்லியன் 30 மில்லியன். திறமை செயின்ட் கிரேட். சாகுபடி முறைகள் பிளேம் ஆர்ட், சுப்ரீம் யோங் ஹெவன் ஆர்ட், டெமானிக் பாடி டிசல்யூஷன், கேயாஸ் ஸ்கிரிப்சர், ரீஇன்கார்னேஷன் ஸ்கிரிப்சர், இன்ஃபினிட் ஆர்ட் மற்றும் பல. தற்காப்பு கலை திறன்கள் கில்லிங் ஃபிஸ்ட், தண்டர் ஸ்லாஷ், டெமான் பிளேட், ரீஇன்கார்னேஷன் ஃபிஸ்ட், வால்யூம் ஆஃப் ரூயின். தேர்ச்சிகள் கத்தி மற்றும் வாழ்வீச்சில் முழுமையான தேர்ச்சி கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷன். ஆற்றல்கள் ஆராஸ், யோங் ஆரா, ஃபயர் ஆரா, டெமான் ஆரா ஆகியவற்றில் முழுமையான தேர்ச்சி. நுண்ணறிவு கேயாஸ் மற்றும் மறுபிறவி ரீஇன்கார்னேஷன் நுண்ணறிவில் மகா சாதனை. தாவோ கோட்பாடுகள் 8 விதமான எல்லையற்ற தாவோ கோட்பாடுகள். சிறப்பு அம்சங்கள் கௌரவ எலும்பு ஹானர்ட் போன், கேயாஸ் கண், கேயாஸ் ஐ. முன்பு காலியாக இருந்த தகவல் பலகை இப்போது எண்ணற்ற விவரங்களால் நிறைந்திருந்தது. டாங்சென்னின் வலிமையில் ஏற்பட்ட மாற்றங்கள் உலகையே அதிரச் செய்பவை. இப்போது டோனி எல்லையின் உச்சத்தில் இருக்கும் அவர் 6 ஹெவன்லி தாவோ வம்சங்களின் எந்த ஒரு கிளையையும் எதிர்க்கும் ஆற்றலை பெற்றுவிட்டார். இருப்பினும் தேவைப்படும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர்ந்திருந்தார். ஒரு கிளை வம்சத்தை அழிப்பது கடினமல்ல, ஆனால் அதன் பிறகு ஏற்படும் விளைவுகளை சமாளிப்பதுதான் கடினம். டாங்சென் அறிந்தவரை அவர் இப்போது இருக்கும் நிலப்பரப்பு இந்த பிரம்மாண்டமான கண்டத்தில் ஒரு சிறு தூசி மட்டுமே. இதற்கும் அப்பால் தூரத்து எல்லைகளில் இன்னும் வலிமையான கோஷ்டிகளும் வளமான வளங்களும் திகிலூட்டும் சாகுபடியாளர்களும் இருப்பதை டாங்சென் அறிந்திருந்தார். ஆனால் அவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராகத்தான் மிஞ்சப் போவதாக அவர் தனக்குள் சபதம் பூண்டார். இறுதியில் அவரிடம்தான் சீட் வசதிகள் இருக்கிறதே, இனியும் அடக்கி வாசிப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று. பயிற்சியை முடித்துவிட்டு புதுப்பொலிவுடன் டாங்சென் தனது குடும்பத்திற்கு திரும்பினார். அப்போது டாங் வூயிங் பதற்றத்துடன் ஓடி வந்தார். குடும்பத் தலைவரே, ஷீ வம்சத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார். டாங்சென்னின் கண்கள் லேசாக மின்னின. அவனை உள்ளே அழைத்து வா. விரைவில் ஷீ வம்ச உடையில் ஒருவன் உள்ளே நுழைந்தான். டாங்சென்னை கண்டதும் அவன் உடனடியாக மண்டியிட்டான். இளம் எஜமானர் ஷின்ஹாங்கில் தனிப்பட்ட உதவியாளர் ஷிரூன், இளவரசர் டாங் அவர்களுக்கு தனது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். டாங்சென் தனது கண்களை சுருக்கினார். ஷின்ஹாங்கின் உதவியாளனா? அவனுக்கு என்ன வேண்டும்? சடங்குகள் தேவையில்லை, எழுந்திரு. ஷிரூன் எழுந்து நின்றான். இளவரசர் டாங் அவர்களே, எஜமானர் ஷின்ஹாங்கிற்கு ஒரு அவசரமான விஷயம் உள்ளது. உங்களின் ஆலோசனையை பெற அவர் உங்களை வரக்கோரியுள்ளார். டாங்சென் புன்னகைத்தார். என்ன விஷயம்? ஷிரூன் எதையும் மறைக்காமல் நடந்தவை அனைத்தையும் விவரித்தான். இளவரசரே, தற்போது ஷியானி எதிர்பாராத விதமாக தனது மாயக்கண்ணில் நட்சத்திரத்தை உருவாக்கி வெற்றி பெற்றுவிட்டார். எஜமானர் ஷின்ஹாங் அவருக்கு எதிராக நிற்க முடியாது என்று அஞ்சுகிறார். எனவே உங்களிடம் ஆலோசனை கேட்க விரும்புகிறார். ஓ, இதுதானா விஷயம்? டாங்சென்னின் சிந்தனை மாறியது. அவரது மனதில் ஒரு திட்டம் மின்னல் வேகத்தில் உருவானது. இது வெற்றி பெற்றால் அது ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிப்பது போன்ற ட்ரிபிள் வின் நகர்வாக இருக்கும். அவர் மெதுவாக தலையசைத்தார். மிக நன்று, நீ முதலில் செல். நான் தயாராகிவிட்டு விரைவில் பின்தொடர்கிறேன். நிச்சயமாக, நான் இப்போதே தகவல் தெரிவிக்கிறேன் என்று கூறி ஷிரூன் வெளியேறினான். டாங்சென் மேசையை மெதுவாக தட்டினார். வூயிங், தியான்ஷிக்கு தகவல் அனுப்பு. திட்டப்படி உடனடியாக செயல்படச் சொல். உத்தரவு. டாங் வூயிங்கும் அங்கிருந்து சென்றார். டாங்சென் தன்னை சீர் செய்து கொண்டு ஷீ வம்சத்தை நோக்கி புறப்பட்டார். அங்கே டோங் ஜிங்யூன் ஏற்கனவே வந்திருந்தார். ஆனால் அவரது சுருங்கிய புருவங்களை பார்த்தாலே அவரிடம் எந்த நல்ல யோசனையும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஷின்ஹாங் டாங்சென்னை கண்டதும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். சகோதரர் டாங், ஒரு வழியாக வந்துவிட்டீர்கள். நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தோம். டாங்சென் மென்மையாக புன்னகைத்தார்.
நீங்கள் அழைத்த பிறகு நான் வராமல் இருப்பேனா என்று கூறியபடி டாங்சன் அமர்ந்தார். ஒரு சிறு சிரிப்புடன், என்ன, இன்னும் எந்த யோசனையும் தோன்றவில்லையா என்று கேட்டார். டாங் ஜிங்யூன் கசப்புடன் தலையசைத்தார். நானும் ஷின்ஹாங்கும் மண்டையை பீத்துக் கொள்கிறோம். ஷான்சியை கொல்வதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் ஷின்ஹாங் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். சொந்த வம்சத்தைச் சேர்ந்தவரை தண்டிப்பது என்பது கடுமையான குற்றம். எந்த வம்சமும் இத்தகைய உள்நாட்டு படுகொலைகளை அனுமதிக்காது. ஒருவேளை ஷான்சியை கொல்வதில் நான் வெற்றி பெற்றாலும் எனது பதவி பறிக்கப்பட்டு வம்சத்திலிருந்தே நான் வெளியேற்றப்படுவேன். மிக மோசமான சூழலில் அவன் உயிர் பிழைத்து நான் சிக்கிக்கொண்டால் அது மிகப்பெரிய அவமானமாகிவிடும். தன்னை பாதுகாத்து கொண்டே ஷான்சியை எப்படி ஒழிப்பது? இது ஒரு நூற்றாண்டுகால புதிர் போல தோன்றியது. டாங்சன் உடனடியாக எந்த பதிலையும் சொல்லவில்லை. சரியான தருணத்திற்காக காத்திருந்த அவர் தானும் கவலைப்படுவது போல புருவங்களை சுருக்கிக் கொண்டார். அவர் சொன்ன சில திட்டங்களும் விவாதிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டன. நேரம் செல்ல செல்ல ஷின்ஹாங்கின் பதற்றம் அதிகரித்தது. 7வது நாள் ஒரு கடிதம் ஷின்ஹாங்கின் கைகளில் வந்து சேர்ந்தது. இது தியான்ஷியின் சவால். ஷின்ஹாங் ஆத்திரத்தில் வெடித்தார். ஏற்கனவே தலைவலியில் இருந்தபோது இப்போது இன்னொரு பேரிடர். நாசமாய் போகட்டும், இப்போதே இது வரவேண்டுமா? வெறும் தண்ணீரை குடித்தால் கூட விக்கல் எடுப்பது போல இருக்கிறது என் நிலைமை. டோங் ஜிங்யூன் மேசையை ஓங்கி தட்டினார். தியான்ஷி கிட்டப்பட்ட ஷான்சிக்கு இணையான பலசாலி. அவனுடன் மரணப்போர் புரிந்தால் உனது பலம் வெகுவாக குறைந்துவிடும். அப்படி நீ பலவீனம் அடைந்தால் ஷான்சியை உன்னால் எதிர்கொள்ளவே முடியாது. அப்போது டாங்சனின் கண்கள் மின்னின. ஒரு வழியாக வந்துவிட்டது என்று தனக்குள் சிரித்துக் கொண்டார். அவர் தீவிரமாக சிந்திப்பது போல நடித்துவிட்டு திடீரென்று முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். என்ன ஒரு அருமையான வாய்ப்பு! சகோதரர் ஷின்ஹாங், ஷான்சியை ஒழிப்பதற்கு இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. ஷின்ஹாங்கும் டோங் ஜிங்யூனும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இது தெளிவாக ஒரு கெட்ட விஷயம். இதற்கும் ஷான்சியை ஒழிப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? டாங்சன் மர்மமாக புன்னகைத்தார். யோசித்து பாருங்கள், தியான்ஷி ஒன்றும் முட்டாள் அல்ல. உங்களை தோற்கடிக்க முடியாது என்று தெரிந்தும் அவன் ஏன் சவால் விடுகிறான்?